இருந்தால் தயவு செய்து முழங்கால் படிட்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில உம்முடைய ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தையின் மூலமாய் அப்பனே நீர் என்னோடு இடைப்படும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொள்வோமா? நன்றி நன்றி. இப்ப வாய்த்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே, இன்னைக்கு நீர் என்னோட பேசும் ஆண்டவரே. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டு கதைகளை குறித்து நீர் என்னோட பேசினீர் ஆண்டவரே. ஐயா, கட்டு கதைகளுக்கு யார் காரணம் என்பதை பேசினீங்க. முதலாவது பிசாசு காரணமா இருக்கிறான், இரண்டாவது சுபாவ அன்பில்லாதவர்கள் காரணமா இருக்கிறார்கள், மூன்றாவது தேவ வார்த்தையை நம்பாத காரணமா இருக்காண்டு என்னோட பேசுனீங்க ஆண்டவரே. இன்றைக்கும் என்னோட பேசுங்கப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க, என்னோட பேசுங்க என்னோட பேசுங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்னோட பேசுங்கப்பா, பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஆவியானவரே ஆவியானவரே இடப்படுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பாஸ்டரை பலப்படுத்துங்க. சொந்த வார்த்தைகளை பேசக்கூடாது, பரலோக வார்த்தையை பேச வேண்டும். அப்படியே பாஸ்டருக்கு நேரா கை நீட்டி ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். அடியவனுடைய இரத்தத்தால மூடுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. சொந்த வார்த்தைகள் பேசாதபடி உம்முடைய வார்த்தைகள் பேச கர்த்தாவே உம்முடைய அக்கினியை ஊற்றுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நன்றி. அமர்ந்திருப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக நாட்களுக்கு முன்பதாக விசுவாசத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன். என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சந்தேகத்தோடு கூட இந்த உலகத்தை விட்டு போனார். என்னவென்று சொன்னால், நான் வரும் பொழுது பூமியிலே என்னத்தை காண்பேனோ? விசுவாசத்தை காண்பேனோ. ஆண்டவர் ஒரு சந்தேகத்தோடு இந்த பூமியை விட்டு போன ஒன்று விசுவாசம். ஆகவே இன்றைக்கு தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறது விசுவாசம். அல்லேலூயா அல்லேலூயா. கையிட்டு சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே இந்த வருட கடைசி நாட்களில் ஆண்டவரை சுத்திகரிப்பின் வார்த்தைகளை கொடுப்பதா, எப்படிப்பட்ட வார்த்தைகள் ஜெபிக்கும் பொழுது இந்த வாரத்திற்கு தேவன் விசுவாசத்தை சிந்திக்கும்படி உணர்த்தினபடியால் அதை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. கையிட்டு சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு இருக்க வேண்டிய முதலாவது தகுதி விசுவாசம். ஆமென். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்தம் என்று சொல்லல, என்னது? விசுவாசம். விசுவாசம் வந்தால் பரிசுத்தம் வரும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்ல உனக்கு விசுவாசம் வருது என்று வெச்சுக்கொள்ளு, பரிசுத்தம் தானாக வந்துவிடும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசம் வந்தால் நீ மற்றவனை அடிச்சு உதைக்க மாட்டாய். ஆண்டவருடைய விசுவாசம் வந்தா குடிச்சு வரிக்க மாட்டாய். ஆண்டவருடைய விசுவாசம் வந்தா கோயில் குளங்கள் என்று அலைய மாட்டாய். ஆண்டவருடைய விசுவாசம் வந்தா அநியாயம் பண்ண மாட்டாய், அட்டூழியம் பண்ண மாட்டாய். விசுவாசம் இல்லாமல் ஆமென் சொல்லுங்க. ஆமென். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே தேவனாலே எல்லாம் கூடும். அதே வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். கையெத்தி சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரால் சொல்லுங்க, தேவனால எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். சொல்லுங்க, தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளும் உனக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் இதை செய்வார் என்று நீ விசுவாசித்தால் உனக்கு கூடும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையின் அற்புதத்தை நீ விசுவாசித்தால் அது உனக்கு கூடும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவா. ஆமென் ஆமென். நான் கடந்த உபவாச ஜெபத்தில் சொல்லியிருந்தேன், என்னுடைய தாயார் சமயத்தில் நான் போயிருந்த பொழுது, ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்பு போயிருந்த பொழுது என்னுடைய தாயார் சொல்லியிருந்தார், தம்பி நான் உன்னிட்ட ஒன்று சொல்ல வேணும், நீ கொஞ்சம் உபவாசம் பண்ண வேணும். நான் பேசாம இருந்தேன். நீ எனக்கு உபவாசம் பண்ணணும்னு சொன்னார். யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில கைவிடப்பட்டவர்கள் அவசர சீட்டில் இருக்கிறாங்க. நீ உபவாசத்துல போய் அவர்களுக்கு ஜெபிச்சு அவர்களை நீ எழுப்ப வேணும். ஆமென். நான் அதுக்கு பிறகு கொஞ்சம் என்னுடைய காரியங்களை சிந்திச்சு கொஞ்சம் அம்மா சொன்ன உடனே சொல்ல மாட்டேன், நான் மனசுக்குள்ள தள்ளிக்கொண்டே இருக்கும். சிலருக்காக நான் பாரப்படுவது உண்டு. சமீபத்தில் இந்த வாரத்திலே ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் ஒரு காரியத்தை உணர்ந்து சொன்னார்,
நீங்கள் ஒரு சிலருடைய வியாதிகளுக்காக பாரப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்களுக்காக பாரப்படவில்லை, ஒரு சில வியாதிஸ்தர்கள் பாரப்படுறீங்க. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அவங்களை சுகப்படுத்த போகிறார். ஆமென். தேவ பிள்ளையே, இப்ப விசுவாசம் எவனுக்குள்ள இருக்குதோ அவனால எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினால நாங்கள் ராஜ்யங்களை ஜெயிக்கலாம். ஆமென். விசுவாசத்துல குடும்பங்களை கட்டி எழுப்பலாம். ஆமென். விசுவாசத்துல பணம் பொருள்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். விசுவாசத்தால ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். விசுவாசத்தால சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். விசுவாசத்தால எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வரும்பொழுது பார்த்தேன் மோட்டார் சைக்கிள்கள் நாளைக்கு ஒரு 20க்கு மேல இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க ஆரம்பங்களில் இருக்கும்போது அடிக்கடி சொல்லுங்க, 3 சைக்கிள் தான் இருக்குது, 3 மோட்டார் சைக்கிள் தான் இருக்குது. கர்த்தர் மோட்டார் சைக்கிள்களை கொண்டு வந்து அடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் விசுவாச அறிக்கை இருந்தோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர்களுக்கு ஆகாரங்களை கொடுப்பார் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு இந்த மாசம் வரைக்கும், இந்த மாசம் அடுத்த மாசம் வரைக்கும் சொல்லலாம், யார்கிட்ட காசுல சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியாம இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவர் வளமையா கிறிஸ்துமஸுக்கு சாப்பாடு தருவர் எடுத்துக்கிட்டு நாங்க குடும்பம் வர போறோம், சாப்பாடு கொடுக்க போறோம், ஆட்களுக்கு ஏதாவது உதவி செய்ய போறோம். ஐயோ தயவு செய்து வேணா, நீங்க அடுத்த வருஷத்துல வந்துடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சில 20,000 நம்பி தந்துட்டாங்க இந்த வருஷம் ஒரு குலசாதமாவது கொடுக்க சொல்லி. அவங்களை நாங்க மறிக்க கூடாது. விசுவாசம். ஆமென். தேவன் மேலே உடைய விசுவாசம் சரியாக இருந்தால் பரிசுத்தம் தானாக வளரும். ஆமென். விசுவாசம் இருந்தால் ஜெபம் வரும். ஆமென். விசுவாசம் இருந்தால் அந்நிய பாஷை வரும். ஆமென். விசுவாசம் இருந்தால் உபவாசம் வரும். ஆமென். விசுவாசம் இருந்தால் உபவாச கூட்டத்துக்கு வருவோம். விசுவாசம் இருந்தால் ஆராதனைக்கு வருவோம். விசுவாசம் தான் அடிப்படை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், நான் வரும் பொழுது அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அந்த விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த விசுவாசமானது வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் என்ன செய்ய வேணும்? நான் நினைக்கிறேன் ஒரு 30 வருடம் அல்லது 28 29 வருஷம் வரும் நான் ரட்சிக்கப்பட்டு. 30 வருடங்கள் 30 வருடங்கள் நான் ஆண்டவர் 30 இல்ல 32 வருஷங்கள். 32 வருஷத்துல இப்ப எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய விசுவாசம் அதிகமாய் வளர்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் கேட்டார், பாஸ்டர் உங்களுடைய ஊழிய அனுபவத்துல இந்த ஜனங்களை கற்றுக்கொள்றதுக்கு எத்தனை வருஷம் செல்லும்? எத்தனை வருஷத்துக்கு பிறகு விசுவாசிகளை நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், தம்பி கற்றுக்கொண்டு இப்பத்தானையா 1 வருஷம் ஆகுது. அவன் சொல்லுங்க, அதுவும் இன்னும் பூரணமா தெரியல, எந்த விசுவாசின்ற மண்டைக்குள்ள எந்த இருக்குன்னு தெரியல. 26 வருஷம் சனங்களோடையே தெரிகிறான். ஆனால் இன்னும் நான் கற்றுக்கொள்ளல. ஆனால் 1 வருஷத்துக்குள்ள கொஞ்சம் கற்றுக்கொண்டுட்டேன். ஒரு 30 மார்க்ஸ் ஆவது கிடைக்குது. தேவ பிள்ளையே, இந்த விசுவாசம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கடுகு விதையை அதற்கு கர்த்தர் உதாரணப்படுத்தினார். அது சின்னனா இருக்குது, அதை நடும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கப்புகள் விட்டு கிளைகள் விட்டு பறவைகள் வந்து தங்கக்கூடியதாக அந்த கடுகு விதை வளருகிறது போல எனக்குள்ளையும் உனக்குள்ளையும் இருக்கிற விசுவாசம் வளர வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதை எத்தனை பேர் அங்கீகரிக்க? அவங்க மட்டும் கையை தட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? கடத்தப்பட வேண்டும், மற்றவர்களுக்குள்ள போக வேண்டும். தீமோத்தேயுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பவுல் பார்த்துட்டு சொல்லுகிறார், இது உன்னுடைய பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம். பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் உன் அம்மாவிட்ட வந்துச்சு. உன் அம்மாவிட்ட இருந்த விசுவாசம் யார்கிட்ட வந்திருக்கு? உன்னிட்ட வந்திருக்கு. அப்ப விசுவாசம் என்ன செய்கிறது? கடந்து போகிறது. ஒரு தாயார் அரிசி பொருள்களை பிடி அரிசின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சமைக்ககள் எடுத்து வைப்பார். அதே மாதிரி அந்த தாயினுடைய மகள் அதை செய்கிறார். அப்ப பாருங்கள், அந்த
தாய்க்குள்ள இருந்த அந்த நல்ல விசுவாசம் யாருக்குள்ள போயிருக்குது? அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது, ஆனால் ஒரு மகளுக்குள்ளே அந்த விசுவாசம் போயிருக்கு. அப்ப அங்க விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்குள்ள போக வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த நாளிலே மூன்றாவது காரியம், எங்கட விசுவாசம் வளர வேண்டும், எங்கட விசுவாசம் கடத்தப்பட வேண்டும். இந்த வருஷ கடைசியில் இந்த நாளை கர்த்தர் எங்களோட பேசுகிற காரியம் என்று சொன்னால், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பிரியோசனமாய் இருக்க வேணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்க. நான் சொல்லிக்கல சொல்லுங்க. கை கொடுங்க, முகம் பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒன்றுக்கும் உதவாததா போகக்கூடாது. அல்லேலூயா சொல்ல. கை சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கை சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பிரியோசனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு ஏன் ஆண்டவருடைய ஊழியக்காரன் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன்? போன கிழமைக்கு முதல் கிழமை அங்கட பெரிய பாஸ்டர் வந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தானே, ஊழியக்காரங்க ஊழியம் செய்தாலும் செய்யாட்டிலும் ஒரே சம்பளம் தான், ஆட்கள் கூடினாலும் குறைஞ்சாலும் அவங்களுக்கு ஒரே மார்க்கெட். ஆட்கள் கூடுதண்டு அவர் பெரிய பாசனம் இல்ல, குறைதண்டு அவர் சின்ன பாசனம் இல்ல. அப்படி இருக்க ஏன் தேவ பிள்ளைகள் பிரயாசப்படுகிறார்கள் என்றால், உன்னுடைய விசுவாசம் பிரியோசனம் இல்லாமல் போகக்கூடாது. உன்னுடைய விசுவாசம் பிரியோசனம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 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 இப்பொழுது சத்தம் போட்டு பிரசங்கிக்கிறேனே, அதுல இருக்கிற ஒரு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் கெட்டு போக கூடாது. ஆமென். அவங்களோட விசுவாசம் என்னவாக இருக்க வேணும்? பிரியோசனமா இருக்க வேணும். அப்படி என்று சொன்னால் பிரியோசனம் இல்லாத விசுவாசமும் இருக்கு. அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போறோம். எபிரேயரின் புத்தகம் படிச்சுக்கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பார்த்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பின்னுக்கு சொல்லுங்க, வசனத்தை கேட்டவர்கள் சவுண்டா சொல்லுங்க. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் பிரயோசனம் கிடைக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். இப்ப பாருங்கள், 150க்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறீங்க. கவனிங்க, எல்லாருக்கும் ஒரே வார்த்தை. இந்த வார்த்தை வரும் பொழுது ஒரு சிலர் விசுவாசிக்கிறார்கள், ஒரு சிலர் என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை. ஒரு சிலர் நித்திரை கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் முழிச்சிருக்கிறார்கள். ஒரு சிலர் பிரசங்கத்தை உற்று கவனிக்கிறார்கள், ஒரு சிலர் ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் ஆண்டவர் என்னோட பேசுறேன்னு நினைக்கிறார்கள், ஒரு சிலர் வீட்டை போய் என்ன சமைக்கிறது என்று யோசிக்கிறார். சிலர் கர்த்தருடைய வார்த்தையில வளர வேணும்னு யோசிக்கிறாங்க, சிலர் வயல் வளருதான்னு பார்க்கிறாங்க. இப்ப வார்த்தையை கேட்கும் பொழுது, அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உனக்குள்ள என்ன இருக்க வேணுமா? விசுவாசம். சொல்லுங்க. விசுவாசம். சவுண்டா சொல்லுங்க. விசுவாசம். இல்ல எனக்கு விளங்கல. அல்லேலூயா. ஒரு பிரசங்கம் கேட்கிறாயா, ஒரு வார்த்தை கேட்கிறாயா, விசுவாசம் உனக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட நீ கேட்டால் அந்த வார்த்தை உனக்கு அற்புதத்தை செய்யும். ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாசம் பிரயோசனப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்றது, என்னட்ட ஜெபிக்க யார் வாங்க? விசுவாசம். புது ஆட்கள் வாங்க. யார் வாங்க? புது ஆட்கள். புது ஆட்களுக்கு ஜெபிச்சா பாருங்க, என்ன பாஸ்டர் சொன்னாலும் நம்புவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பழைய ஆட்களுக்கு அவங்க அந்த என்ன சொல்லுங்க, அந்த மாடு சாப்பிட்டுட்டு ஆண்ட மாதிரி தான் சிலருக்கு முடிஞ்ச உடனே இருக்க வந்து
ஜெபிக்கிறது. ஒரு தொடுகை. ஓ ஜீசஸ், ஓ ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் வருகிறேனே, கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறாரே, இன்றைக்கு அவருடைய மன்னா எனக்கு என்ன தருகிறது என்ற அந்த ஒரு விசுவாசத்தோட நீ வார்த்தையை கேட்க வேண்டாம். ஆமென். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், உண்டாகும். வெளிச்சம் உண்டாயிற்று. ஒரு வார்த்தை. ஒரு மனுஷன் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். அப்ப அந்த வார்த்தை வரும் பொழுது அற்புதம் நடக்கும். எப்ப விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் சொல்லுகிற உதாரணம் தான். மழை நீரை போல சுத்தமான நீர் இல்லை என்று சொல்லுவார்கள். மழை நீர், இந்த மழை நீரை பாருங்க, அது பெய்யுது. அது பெய்யும் பொழுது சில மழை துளிகள் சேருக்குள்ள சகதிக்குள்ள விழுகுது. அது சுத்தமான தண்ணீரா இருந்தாலும் சேருக்குள்ள விழுந்த தண்ணி என்ன தண்ணி? சேத்து தண்ணி. தண்ணியில பிள்ளையா சேத்துல பிள்ளையா? ஓய், அதே தண்ணி கடல்ல விழுகுது. கடல் தண்ணி விழுந்த உடனே அந்த மழை தண்ணி என்னவாக மாறுது? உப்பு. அதே மழை, அதே மழை நீர் நாங்கள் குடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற நல்ல கிணற்றுல விழும் பொழுது அது என்ன தண்ணியா மாறுது? நல்ல தண்ணி. கையெத்தி சொல்லுங்க, கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, நீ கடலா சேரா கிணறா? அல்லேலூயா. நிறைய பேர் கடல், நிறைய பேர் சேரு. ஒரு சில ரெண்டு தான் சொல்லலாம். என்னது? நல்லதண்ணி. வார்த்தையை நீ கேட்கும் பொழுது, இந்த பிரசங்கத்தை நீ கேட்கும் பொழுது, பரிசுத்த ஆவியான தேவன் உனக்காக ஒரு புதிய காரியத்தை சிருஷ்டிக்க போகிறார் என்ற ஒரு நல்ல விசுவாசத்தோடு நீ அதை கேட்கும் பொழுது, முடியாதது முடிய பண்ணுகிறவர் தான் என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த வருஷத்துல இன்னும் ஒரு 10-12 நாட்கள் இருக்கலாம். கர்த்தருடைய மகிமை நடந்தே தீரும் என்று நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் எனக்கு நேரத்தை தாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்துல இந்த வசனத்தின் வல்லமையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த வசனங்களை கேட்கும் பொழுது, பிரசங்கங்களை கேட்கும் பொழுது தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மத்தேயு 13 அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. 13:3 இருந்து. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இங்க வேதத்தை பார்க்க தேவையில்லை, என்ன கவனிங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, நெல் என்று வச்சுக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் விளங்குறது. விதை நெல்லோடு ஒருவன் புறப்படுகிறான். விதை நெல்லோடு ஒருவன் புறப்பட்டு அதை விதைக்கும்படிக்கு அவன் போகும் பொழுது, வாசியம்மா நீ பைபிளை பார்த்து கொண்டு கிடைச்சு. அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. சில விதை எங்க விழுந்துச்சுதான்? கவனிங்க, கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கவனிங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் விதைக்கல, சில விதை எங்க விழுந்துச்சு? அருமத்துல என்ன? சில விதைகள் பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. எங்க நிக்கிற? நிமிர்ந்து படி. சில விதைகள் வழியருகே விழுந்தது. அந்த விதைகளுக்கு என்ன நடந்தது? பறவைகள், காக்கா, குஞ்சு, குருவி, கிளி, மைனா, பறவைகள் வந்து பொறுக்கி போட்டது. படியம்மா. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடம். கவனிங்க, நீங்க வயல் பார்க்காதீங்க, நிரோசி மடம் பார்க்கணும். என்ன பாருங்க, சில விதை வழியருகே விழுந்தது. அது என்ன எடுத்து போட்டது? பெரியண்ண பறவைகள். சில விதை ஆழம் இல்லாத மண் இருக்குது, கல்லும் இருக்குது, அதுல விழுந்துட்டது. அதுக்கு என்ன நடக்குதாம்?
மண் ஆழமாய் இராதபடியினால அது சீக்கிரமாய் முளைத்தது. கடகடண்டு முளைச்சிட்டது. அவன் நினைச்சதை விட வேகமா முளைச்சிட்டது. வெயில் ஏறின போது, வெயில் வந்த பொழுது தீந்து போய் வேர் இல்லாதபடியினால உலர்ந்து போயிட்டு, அது எரிஞ்சு உலர்ந்து போச்சு. விதை ஒன்றுதான். கவனிங்க பாஸ்டர், கவனிங்க. விதை ஒன்றுதான். ஒரு விதை காக்கா குருவி கொண்டு போயிட்டது. இன்னொரு விதை வெயில் வந்தவுடனே எரிஞ்சு காஞ்சு போச்சுது. அடுத்தது சொல்றார், சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள்ளுள்ள பாருங்க, முதல் வழியில விழுந்துச்சது, பிறகு மண் ஆழம் இல்லாத கல்லான இடத்துல விழுந்துச்சது. அடுத்த விதை எங்க விழுகுது? முள்ளுகள் நிறைஞ்ச இடத்துல விழுகுது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இந்த விதை வளர்ந்தாலும் இந்த விதைக்கு மேல முள்ளுகளும் வளர்ந்து அந்த நெல்லை என்ன செய்துட்டுதாம்? நெருக்கி போட்டுதாம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து, கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கையெழுத்து சொல்ல மாட்டீங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சில விதை எங்க விழுந்துச்சது? இல்ல, முதலாவது விதை வழியில விழுந்துச்சு. பிள்ளைய பிடிச்சு, சின்ன பிள்ளைய பிடிச்சு வச்சிருக்க. வழியில விழுந்த விதைக்கு என்ன நடந்தது? பறவை கொண்டு போட்டது. இரண்டாவது விதை எங்க விழுந்துச்சு? ஆழம் இல்லாத இடத்துல விழுந்துச்சு. அதுக்கு என்ன நடந்தது? வெயில் வந்த உடனே எரிஞ்சு போட்டது. மூன்றாவது எங்க விழுந்துச்சு? முள்ளுகளுக்குள்ள. அதுக்கு என்ன நடந்தது? முள்ளு வளர்ந்தபடியா பலன் கிடைக்கல. ஆனால் சில விதை என்று சொல்லப்படுகிறது. சில விதை. அப்ப அவருடைய நோக்கம் முழுவதும் என்ன? முழு விதையும் தான் அவன் யோசிச்சான். ஆனா சில விதை தான் எங்க விழுகுது? நல்ல நிலத்தில். நல்ல நிலம். கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா. 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 நல்ல உழுது புல்லு இல்லாமல் நல்ல ஈரப்பதத்தோட இருக்கிற நல்ல நிலத்துல சில விதை விழுந்தாலும் அங்கேயும் வித்தியாசங்கள் இருக்குது. படிங்க. சிலது 100ஆகவும் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல நிலத்துல விழுந்த சில விதையில சில விதை எத்தனையாக பலன் கொடுத்துச்சு? சிலது 60ஆகவும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது நல்ல நிலம்தான். ஆனா பலன் எத்தனை வீதம்? 60. சிலது 10 மூடையா கிடைக்குது, சிலது 6 மூடையா கிடைக்குது, சிலது 30ஆகவும் பலன், சிலது 3 மூடை. அல்லேலூயா. அல்லேலூயா. கையாசை சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அல்லேலூயா. இப்ப இப்படி ஆண்டவர் சொல்லி போட்டார். அடுத்த நீங்க படிக்கணும், நான் சொல்லுவேன். நீ எடுத்து வச்சிருப்ப 18 இருந்து படிக்கணும். சீடர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவர் இதுக்கு விளக்கம் என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்ட பொழுது அந்த பிரியோசனமான விசுவாசத்தை பற்றி கர்த்தர் சொல்றார். 18 வாசிங்க. 18:9-18. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் பைபிள் பார்க்காதீங்க தயவு செய்து. யாரும் பைபிள் என்ன பாருங்க. விதைக்கிறவன் எங்க புறப்பட்டான்? சேவியர். விதைக்கிறவன் எங்க புறப்பட்டான்? விதைக்க புறப்பட்டான். அவன் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆமென். அதுக்கு விளக்கம் என்ன? கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு விதைக்கிற ஊழியக்காரனுக்கு என்ன பேர்? என்ன பேர்? சிலருக்கு என்ன பேரே தெரியாடாப்பா. என் பேர் வைத்திலிங்கன் தேவதாஸ். இன்னைக்கு விதைக்கிறாளுக்கு என்ன பேர்? தேவதாஸ் பாஸ்டர். என்ன விதியோட வந்திருக்கிறார்? வசனம். கர்த்தருடைய வார்த்தை என்கிற விதை. இதுக்களை எல்லாம் சக்கடை ஒன்றுமில்ல, எல்லாம் அடிச்சு நீட்டா சுத்தப்படுத்தி 100% பலன் கொடுக்கிற விதையோடு இன்றைக்கு அவர் விசிறி கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொள்வோம் மட்டும். ஓகே. அப்ப விதைக்கையில இவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? எல்லாம் 100 மடங்காக என்ன கொடுக்க வேணும்? பலன்.
பலன் கொடுக்கப்படும். அதுதான் இவருடைய விருப்பமும். இவர் ஒரு வேலைக்காரன், இவற்ற வயல் இல்ல, கர்த்தருடைய வயல். அந்த வயலில் இவர் வேலை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப வயல் வடிவா விளையாட்டில் அவர் இவருக்கு குட்டி போடுவார், சம்பளத்தையும் குறைச்சு போடுவார். ஆகையினால இவர் சரியா விதைக்க வேணும் கண்டியலோ. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க ஸ்டோருக்கு மூடையில நெல்லு கொண்டு போகாட்டி கண்டியலோ எனக்கு அடிபடும். ஆமென் சொல்லுங்க. என்ற வயல் என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கிறாரா என்று கேட்பார் ஆண்டவர். அதனாலதான் சிரிக்க வேண்டிய நேரம் சிரிச்சு அல்லேலூயா விதைச்சு கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த விதைக்கைகளை அந்த இவ்வளவு தாகத்தோட விதைக்கைகளையும் இந்த விசுவாசத்தின் அளவு தாங்க. சில என்னவா படியமா, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு இருந்து படிக்க பழகணுமா, உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப வழியில விழுந்துச்சுதான் விதை, அத பறவைகள் கொண்டு போச்சுதாம்னு சொன்னாரே, அதுக்கு விளக்கம் சொல்றார் ஆண்டவர். என்ன சொல்லுங்க அப்பா, அவர் ஊழியக்காரன் விதைக்கிறார். விதைக்கைகளை சிலர் அந்த வார்த்தை எங்க போகுது, இருதயத்துக்குள்ள போகுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஈசாக்கு வார்த்தை எங்க வருது, இவ்வளவு தூரம் தாண்டி ஈசாக்குன்ற இதயத்துக்குள்ள வருது. இந்த இதயத்துக்குள்ள வசனம் வந்தா அடுத்த கட்டம் பாண்டி என்ன செய்ய வேணும், உணர வேண்டும். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். சொல்ல மாட்டீங்களா? என்ன செய்ய வேணும், உணர வேண்டும். மக்கள் கையில் சொல்லுங்க, என்ன செய்யணும், உணர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை பேசுறார் என்றால் விசுவாசம் குறைவா இருக்குது போல இருக்குது. அதுதான் ஊழியக்காரன் மூலமா இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்று அவன் என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும். அவன் உணராட்டில் அல்லேலூயா. இது எனக்கு இல்ல பிரசங்கம், இது அவ்வாவுக்கு. அல்லேலூயா. இது பாஸ்டர் போன கிழமைக்கு மேற்கிழமை சேர்த்துல நடந்த பிரச்சனைக்கு தான் இந்த வார்த்தை கொடுக்கிறார். உணராமல் வார்த்தையை குறித்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இல்லாமல் இருக்கும்போது என்ன நடக்குமா, பறவையாகிய பிசாசு இதயத்துக்குள்ள பறந்து வந்து வார்த்தையை திருடி கொண்டு போய்விடுவான். ஆமென். அவனுடைய விசுவாசம் என்ன இல்ல, பிரயோசனம் இல்ல. சொல்லுங்க, விசுவாசம் பிரயோசனம் இல்ல. நான் விசுவாசம் சொல்லுங்க, பிரயோசனம் சொல்லுங்க. சொல்லுங்க, விசுவாசம் சொல்லுங்க, விசுவாசம் பிரயோசனம் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கள தான் சொல்லுவாங்க சிலர் வந்து பாய சூடாக்கிட்டு போறாங்க, ஒண்ணுமே இல்ல. இதுக்குள்ளேயே சண்டை பிடிப்பாங்க ஐயா, சேர்ச்சுக்குள்ளேயே சண்டை பிடிப்பாங்க. என்னப்பா எங்களுக்கு சின்ன வாலிப பிள்ளைகள் போன மாசம் தம்பி ஜோன்சன் எனக்கு ஒரு சின்ன கடிதம் தந்தார். நான் என்னடா எனக்கு பொம்பளை பிள்ளை தராம ஒரு படியன் தாரானே கடிதம், என்னடா கேட்டேன். வாட்சு பாருங்க, சேர்ச்சுக்குள்ள இருந்து ஒரு புள்ள வழி இருக்குது. சோச்சு பாருங்க, தேவதாஸ் எந்த ஸ்தானத்தில் நிற்கிறார், எந்த சபைக்கு ஊழியம் செய்கிறார், என்னத்துக்கு அவர் பிரசங்கிக்கிறார். குழந்தை பிள்ளை பாவம் செய்தால் அது பாவம் இல்லையோ? குழந்தை பிள்ளைகள் அக்கிரமம் செய்தால் அதை கர்த்தர் விசாரிக்க மாட்டாரோ? உணர்வு இல்லை, உணர்வது இல்லை. நீ உணர்ந்து கொண்டால் உன் விசுவாசம் பிரயோசனமாக உனக்கு அற்புதத்தை செய்யும். பிசாசு உனக்குள்ள வர முடியாது. ஆமென். இரண்டாவது கர்த்தன் சொல்ல, இரண்டாவது சொல்லுங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க கவனிங்க, பரிவர்த்தனை கவனிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வழியருகே விழுந்தவனுக்கு அது ஒரு பிரயோசனம் இல்லை, உடனே அது போய் சேர்ந்துடுது. இரண்டாவது, இந்த ஆழம் இல்லாத கற்பாறையில விழுந்தவன் வசனத்தை எப்படி கேட்கிறானா? சொல்லுங்க, 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 நான் சொல்ற சொல்லுங்க. கற்பாறை இடம், கற்பாறை இடம், வேறு யாரும் இல்ல, வேறு யாரும் இல்ல. ஒரு சரிங்க, சரிங்க, ஒரு அது நான் தான். சொல்லுங்க, அது நான் தான். நாங்க வழியண்டெல்லாம் சொல்ல இயலாது. வசனத்தை என்ன கேட்பாங்க? பாடியா சொல்றது?
ஒரு பாஸ்டர் எல்லாம் பிரசங்கிச்சு கொண்டு இருந்தாராம். எல்லாம் படகாடு சேஜ போல நித்திர அடிச்சு கொண்டு இருந்தாங்களாம். ஒரு ஆட்சி மாத்திரம் பாஸ்டர் இப்படி ஆட்டி ஆட்டி அப்படியே பிரசங்கம் பண்ண அழுதே ஆமென் 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 என்று கேட்டு கொண்டு இருந்தாராம். பாஸ்டர் எல்லாரையும் பார்க்கும் பொழுது இவரையும் பார்த்தாரா, எல்லாம் நித்திர கொள்றாங்க. ஆனா இந்த கிழவி மட்டும் அழுது கேட்குது. அப்பா சோத்திரம் மட்டும் நல்லா தலையை ஆட்டி ஆட்டி பிரசங்கித்தாராம். பிரசங்கம் முடிய எல்லாரும் போன அப்புறம் நைசா அந்த கிளவியை பிடிச்சு கேட்டான், அம்மா எல்லாரும் நித்திர கொண்டாங்களம்மா, நீ மட்டும் அழுது கேட்டியே அம்மா, நன்றி அம்மா, என்னம்மா வார்த்தை உன்னோட பேசினது. சும்மா விடுங்க பாஸ்டர், பகுடி விட்டு கொண்டு நீங்கள் என்ன நான் பகுடியான விட்ட நான். ஐயோ என்ற துன்பம் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? என்னென்ன துன்பம். ஐயோ ஒரு ஆடு வளர்த்தேன் பாஸ்டர், நல்ல வடிவான கிடாய் ஆடு. ஐயோ அதை நான் வளர்த்து ஆசையா வந்தேன் பாஸ்டர், அதுக்கு நல்ல ஒரு தாடியும் இருக்குது பாஸ்டர், அது 2 கிழமையா காணல, தேடிக்கொண்டு இருக்கிறேன். நீங்களும் இப்படி ஒரு தாடியை வச்சுக்கொண்டு உங்களோட தலையை ஆட்ட ஆட்ட எனக்கு என்று ஆடு ஆடுற மாதிரி கிடந்துச்சு. உங்களோட தாடியும் உங்களோட மூஞ்சையும் எனக்கு என்ற ஆடு மாதிரியே தெரிஞ்சிட்டது. ஒன்றுமில்ல வாழ்வில் ஒன்றுமில்லை. நிறைய பேர் சொல்றேன், நிறைய பேருக்கு தேவதாஸ் பாஸ்டர் என்ன மாதிரி தெரியும், யாருக்கு தெரியும்? அல்லேலூயா சொல்லுங்க. நாமளும் அப்பாவிகள். அவங்க அழுகிறார்கள், அவங்க சிரிக்கிறார்கள், அவங்க குலுங்குறார்கள் என்று நாங்க நினைப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் யாருக்கு தெரியும் வயிற்று குத்துல குலுங்கி இருப்பான். யாருக்கு தெரியும் பெனியனுக்குள்ள போல எறும்பு கடிச்சதுல நுழைஞ்சிருப்பான். தேவப்பிள்ளையே, வசனத்தை சந்தோஷமா கேட்கிறதுல விஷயம் இல்ல. சந்தோஷமாய் கேட்ட வசனம் இப்படி ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாத, தனக்குள்ளே ஒரு உறுதி இல்லாதபடியால் ஆண்டவருக்காக நான் நிற்க வேண்டும், வார்த்தைக்காக நிற்க வேண்டும் என்ற விசுவாசம் பலன் கொடுக்க வேண்டும் என்ற உறுதி இல்லாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் 2 மாசம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான். கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பேசுறார். வெத்தலை வாக்கு போடாத. ஆம்பளையில பாக்குற வெத்தலை வாக்கு போடாத. சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம். ஓகே, கர்த்தருக்காக வாழ வேண்டும். பார்த்தா 2 கிழமை நல்ல பரிசுத்தமா இருப்பாங்க. வெத்தலை வாக்க கண்டாலே சத்ராதியா இருக்கு. 3ஆம் கிழமை வாயெல்லாம் கைக்கும், ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அந்த 3ஆம் கிழமை போவோம் பாருங்க ஒரு செத்த வீட்டுக்கு. அல்லேலூயா. அங்க கொண்டு வந்து வைப்பாங்க மங்களகரமான வெத்தலை. அல்லேலூயா. காஞ்ச மாடு எங்க விழுகுது? இவங்க யாரு? ஆழம் இல்லாத கற்பாறை இடம். வார்த்தைக்காக வாழ வேண்டும். தசம பாகம் ஒழுங்கா கொடுக்க வேணும், காணிக்க ஒழுங்கா கொடுக்க வேணும் என்று நினைக்கிறாங்க. 2 மாசம் பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க. 3ஆம் மாசம் பகுடியும் தெரியாது, மெத்தியும் தெரியாது. விசுவாசம் பிரயோசனம் இல்ல. 2 மாசத்துக்கு பாஸ்டரோட நல்ல ஐக்கியமா இருப்பாங்க. 3ஆம் மாசம் பாஸ்டர் கொஞ்சம் பேசின உடனே கொஞ்சம் அப்படியே இடைவெளி வந்துடும். ஏன்? அந்த விசுவாசம் பிரயோசனம் இல்லாமல் போகிறது. ஆனால் எந்த உலகத்தின் வேதனைகள் வந்தாலும் என் விசுவாசம் ஜெயிக்கும் என்று ஒரு விசை கூட எழுந்து நிற்போம். 2 பகுதியை பார்க்கிறதுக்கு முன்னால, அந்த வாசிச்ச வசனத்தில் 2 பகுதியை பார்க்கிறதுக்கு முன்னால தயவு செய்து நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும்
உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா. உடைய விசுவாசம் பிரயோசனமாக இருக்க வேண்டாம். ஆமென். உடைய விசுவாசம் பிரயோசனமா இருக்க வேண்டாம். ஆமென். இன்னைக்கு நீ தீர்மானம் பண்ணிட்டு போவ. என்னது? ஆண்டவர் பேசினார், குடும்பங்கள் உடைய போகுதாம், பிசாசு நுழைய போறானாம். ஆகவே என்ன இருந்தாலும் என்ற மனுஷிய கோபம் மூட்டக்கூடாது. அல்லேலூயா. அந்த மயிரன் நினைச்சிட்டு போவார். அதற்கு சோத்திரம். ஆமென். அவன் போயினாள் நிரோசி சமைக்கிற பிளானும் இல்லை, ஒன்றும் பிளான் இல்லை. அவள் போய் தப்புன்னு படுத்துட்டாள். அல்லேலூயா. அவருக்கு யோசனை வரும், பேசணும் போல யோசனை வரும். ஆனாலும் என்ன, அப்பா பேசினவர் நான் விட்டு கொடுக்க கூடாது. ஒரு மாதிரி பல்ல கட்டிச்சு கொண்டு 3 நாள் இருந்தாச்சு. அல்லேலூயா. காட்டுங்க 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 காட்டுங்க. எத்தனை நாள்? 4 நாள் பார்த்தாலும் வெள்ளன எழும்பி பாவி தொழிலுக்கு போறான். அவள் பாவி கொர்ற கொர்ற கொர்ற. அல்லேலூயா. எப்படி இருக்கு? பேவந்தான சாத்தான் மதர் எழும்படி தொடங்குது சண்டை 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 சண்டை. அல்லேலூயா. அது என்ன வார்த்தை? என்ன இல்ல ஆழம் இல்ல. வாலிப பிள்ளைகளை கத்தர் சொல்றார் தானே, காதலிக்காத, தேவனுக்கு ஒருவ பாவம் செய்யாத. கடவுள் மாதிரி கத்தர் சொல்ற, மனுஷிய நேசி, மனுஷன் மாதிரி கத்தர் சொல்ற, எந்த தோண தோண வேண்டிய வாயை காட்டாத. எப்ப பக்தி? 2 நாளைக்கு. பாஸ்டர் சொல்றது சரி, 2 நாளைக்கு தான். வசனத்தை காத்துக் கொள்ளுகிற சோதனை வந்த பொழுது அதை விட்டு விடாதபடி இருக்கிறவன் தான் பிரயோசனம் உள்ள விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. தலைக்கு நேர கையை கும்பிட்டு, அப்பா என்னுடைய விசுவாசம் வீணா போக கூடாது. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே விசுவாசம் வீணாய் போக கூடாதப்பா. என்னுடைய விசுவாசம் வீணாய் போக கூடாது கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. அமர்ந்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது வழி அருகே விழுந்தவன் உணர்ச்சி இல்லாதபடியால் பிசாசு கொண்டு போனது. 2வது ஆழமில்லாத இடத்திலே விழுந்த அந்த வார்த்தை முள்ளுகளினாலே பலன் கொடுக்காமல் போய்விட்டது. 3வது படிங்கள். 3வது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலன் இல்லாமல் போவான். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது சொல்லுங்க. 3வது முள்ளுகள். அல்லேலூயா. என்ன பாருங்க, தேவையில்லாம் கண்டுபிடிச்சு என்ன பாருங்க, கண்டுபிடிச்சு என்ன பாருங்க. முள்ளு வளருது என்றால் விதையும் வளரும். ஏன்னா அந்த நிலம் நல்ல நிலம், முள்ளுகள் வளருது. ஆகவே விதையும் வளருது, நல்லா ஓங்கி வளருது. ஆனால் பலன் இல்லை. ஏனென்றால் முள்ளுகளோடு பிணைஞ்சு இருக்கிறபடியால், முள்ளுகளோடு கையை கொடுத்து கொண்டு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறபடியால் விசுவாசத்துல பலன் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தர் சொல்றார், உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல வச்சு விடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒன்றுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. ஆமென். அப்போ ஒரு மேதாவி கேட்கும், கவலை இல்லாத ஆளை காட்டுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. கேட்ட நான் என்ன செய்யறது? நான் ஒரு மனுஷி இழுத்து கொண்டு இருக்குது. அப்ப கல்யாணம் கட்டையில அந்த நேரம் 6வது வருத்தத்துல கிடந்தா காணும். நமக்கு அல்வா கிடைச்ச மாதிரி போய் ஜெபிக்கலாம் பேர். அதுவும் ஒரு சிஎஸ் பாதருடைய அம்மா. பாதட்டு அம்மாட்ட போய் மாட்டுப்பட்டுட்டேன். இழுத்து கொண்டு இருக்கும் பொழுது சில காரியங்களை சொன்ன பொழுது நான் சொன்னேன், அம்மா சரி கவலைப்படாங்க, பாடுகள் தான், உபத்திரங்கள் தான், வந்திருக்கிறேன், ஜெபிக்கும், ஆண்டு அற்புதம் செய்வார். அந்த வயசுல சும்மா போ தம்பி, ஜோபு படாத உபத்திரவம் எல்லாம் நான் பட்டு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. யார் படாத உபத்திரவம்? இதே ஒரு அந்நியன், ஆண்டவரே தெரியாது, பைபிளே தெரியாது, இழுத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு போய் நான் சொல்றேன்,
விசுவாசமா இருங்க, நாளைக்கு எழும்புவீங்களா? அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த சாமி வந்து சொல்லிட்டு போறேன், நாளைக்கு நான் எழும்புவேனா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை இந்த மண்டைகளுக்கு போய் சொல்லுங்க. அதுகளுக்கு கவலை தான் பிரச்சனை, ஒரே கவலை. ஐயா, வடநாட்டில் ஆராதிக்கிற தேவன் பாஸ்டர் விசுவாசியா இருக்கிற, பரிசுத்த ஆவியானவருக்கு சாட்சியா இருக்கிற, இன்னும் உலக கவலை. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், அதை தின்னவனும், அதை பார்க்கணும், அதை பறக்க. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை குறித்து கவலைப்படவே கூட. ஆமென். கையேத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் எல்லாம் கர்த்தர் உனக்காக படைச்சது. ஆமென். அந்த எல்லா ஆசீர்வாதமும் உன்னை தேடி வரும். ஆமென். நீ தேடி போக தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் கவலைப்படுவாங்க, எங்களுக்கு சமுத்தி இல்ல, வெள்ள நிவாரணத்துக்கு ஒன்றும் இல்ல, கோழி வளர்ப்பில்ல, ஆடு வளர்ப்பில்ல, மாடு வளர்ப்பில்ல, மற்றவங்களுக்கு கொடுக்காங்க, எங்களுக்கு கொடுக்கல. ஐயா, கர்த்தர் உனக்கு எல்லாம் கொடுக்கிறார். ஆமென். எனக்கு தான் ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஒரு பதிவு அது நமக்கு கிடைச்சிட்ட விதான, அது அவன் தன்ற காசு மாதிரி நிற்பான். படாரண்டு பாசட்டு ஏரியா பாருண்டு பார்த்து விதானையை பார்த்து போய் சொல்லி விடுறாங்க. உலக கவலைகள், அடுத்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம். காசு காசு காசு. என்னது காசு? என்னது காசு? என்னது காசு? ஒன்றுக்கும் இல்லை. குடிக்கிறது, சும்மா சுத்தி திரிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் காசு. இந்த அன்றைக்கு நான் நேற்று போய் எங்கேயோ இருந்த என் சண்டிஸ் உண்டு, எந்த மனுஷிக்கு அதில் அருமையும் தெரியல, பெருமையும் தெரியல. எங்கேயோ குப்பைகளை கடந்த சண்டிஸ் எடுத்து வெய்யாடி திங்கக்கிழமை போய்களை யாழ்ப்பாணம் தச்சு கொண்டு வா. ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு இது காசு. இன்றைக்கு சண்டிஸ், நாளைக்கு ஒரு சண்டிஸ். புது வருஷம் கட்டாயம் புது உடுப்பு, கட்டாயம் அதை மாற்றணும். கிழமைக்கு ஒரு உடுப்பு, கிழமைக்கு ஒரு கொண்டாட்டம், கிழமைக்கு ஒரு கப்போன் மாத்தணும், டச்சுக்கு கவர் மாத்தணும். இதுதான் தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்க விசுவாசம் பிரயோசனமா இருக்க வேண்டும் என்றால் எல்லாம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. கையெழுத்து சொல்லு அல்லேலூயா. என்ன தேவையோ அதை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சந்தித்து கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நீ கவலைப்படாத, பணத்தையே யோசிச்சு கொண்டு இருக்காத. ஆமென். விசுவாசம் முக்கியமா, காசு முக்கியமா? விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் முக்கியமா, கவலை முக்கியமா? விசுவாசம். விசுவாசம் தான் முக்கியம். அந்த விசுவாசம் இருந்துச்சு என்றால் எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். ஆனா இந்த முள்ள போல இந்த காரியங்களுடைய சிக்கி கொண்டு இருக்கு. ஆனா சொல்லுங்க பாஸ்டர், நீங்க என்ன சொல்லுங்க பாஸ்டர். எங்கட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். அது சோத்திரம். உங்களோட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும், இன்னொரு ஆளுக்கு தெரியும். யார் சொல்லுங்க? அருமத்தில் சொல்லுங்க. யாரு? ஆமென் சொல்லுங்க. உங்களோட கஷ்டம் பாஸ்டருக்கு தெரியாது, உங்களோட வேதனை பாஸ்டருக்கு தெரியாது. ஆனால் உங்களோட வேதனை ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அவர் அற்புதத்தின் தெய்வம். அல்லேலூயா. அப்படி என்றால் நீ உலகத்தோட சிக்கப்படாமல் கர்த்தருக்காக நிற்க வேணும். ஆமென். உங்க விசுவாசத்துக்காக நிற்க வேணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பமும் தண்ணியும் குறைபடாமல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, அப்பம் தண்ணி தான் குறைஞ்சு போடு, பிரச்சனை இல்லை. உடம்புல சக்தி குறையாது. ஆமென். உடம்புல பலன் குறையாது. ஆமென். என்னத்துக்கு தின்றோம்? உச்சாம இருக்குதான் தின்றோம், நடக்கிறது தான் சாப்பிடும். சாப்பாடு இல்லாமல கர்த்தர் நடக்க பண்ணுவார். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். சொல்றீங்களே இல்லையே? ஆமென். சொல்றீங்களே இல்லையே? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே ஒரு நாள் சாப்பாட்டோட எத்தனை நாள் வாசம் இருந்தா? 40 நாள். எலியா ஒரு நாள் சாப்பாட்டோட எத்தனை நாள் நடந்தார்? 40 நாள். இயேசு ஒரு நாள் சாப்பாட்டுட்டு எத்தனை வாசம் இருந்தார்? 40. மனுஷன் 40 மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்பட ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். விசுவாசிக்கிறாயா? ஆமென். விசுவாசிக்கிறாயா? ஆமென். விசுவாசிக்கிறாயா? ஆமென். உன்னை கர்த்தர் போஷிப்பார். விசுவாசிக்கிறாயா? ஆமென். புது வருஷத்தின் தேவையை கர்த்தர் சந்திப்பார். விசுவாசிக்கிறாயா? ஆமென். ஆமென். இங்க சொல்லிட்டு அங்க போய் சிறு குழுவுல கடன் எடுக்கிறார். ஆமென். இங்க ஆமென். அல்லேலூயா. அங்க சிறு குழுவுல ஆண்டவரை நக்கல் அடிக்கிறதா உங்களோட குழுவுக்கு தலைவியா போட்டிருக்கு.
அந்த நக்கல் அடிக்கிற தலைவிட்ட போய் எனக்கு ஒரு 20,000 போட்டு விடுங்களேன், என்னத்துக்கு வருஷ கொண்டாடு, என்னுடைய கூட ஆண்டவர் பெரியவர் பெரியவர் பெரியவர்ன்ற நீங்க 20,000 கிழிஞ்சு கொண்டு தெரியுற. ஐயா காட்டு விசுவாசத்தை. ஆமென். ஆமென் சொல்ல. ஆமென். விசுவாசத்தை காட்டு. ஆமென். பிரியோசனத்தை காட்டு. ஆமென். என்ற தேவன் யார் என்று காட்டு. ஆமென். என்ற தெய்வம் யார் என்று காட்டு. ஆமென். என்ற முழங்காலுக்கு என்ன வல்லமை இருக்குது என்பதை நீ காட்ட வேண்டும் என்று ஹalleluya. ஹalleluya. என்ற முழங்காலில கர்த்தர் வல்லமையை வைச்சிருக்கிறார். ஆமென். 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 என்ற மனம் உடைஞ்சு ஒரு வார்த்தை ஜெபிச்சேனால் கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசம் உனக்கு இருக்க வேண்டும். ஆமென். உலக கவலை ஐஸ்வரியத்தின் மயக்கம் அல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் ஒன்றே உன்னை நிரப்பும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக ஒரு விதை வழியில, இன்னொரு சில விதைகள் பாலம் இல்லாத இடத்துல, சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல. ஆனால் அடுத்த விதையை பற்றி கர்த்தர் சொல்ற முடிச்சு கொள்வோம். படியம்மா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து. அல்லேலூயா. கையை தட்டுங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. 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 காணது நல்ல கையை தட்டி அல்லேலூயா. 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 நன்றி நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. காணது அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க நல்ல நிலம். நல்ல நிலம். நல்ல நிலம். நல்ல நிலம். அந்த நல்ல நிலத்துக்கு ஒரு கரெக்டர் இருக்கு, என்ன தெரியுமா? அது வசனத்தை கேட்கும் உணர்வடையும். ஆமென். கையெழுத்து சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வசனத்தை கேட்கும் சொல்லுங்க. வசனத்தை கேட்கும் வசனத்தை கேட்கும் உணர்வடையும். உணர்வடையும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் முன்பு 2 கல்யாணம் கட்டினான், நான் முன்பு 5-6 பேரை பார்த்தேன் நான். ஆனா இப்ப வசனத்தை கேட்கும் பொழுது அது உணர்வடையும். ஆமென். நிறைய பேர் யோசிக்க பாசிட்டிவ்லியாட்ட பாருங்க. நான் உதாரணத்துக்கு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். முன்பு நான் கடன் வேண்டிட்டு கொடுக்கிறேல, முன்பு நான் மற்றவர்களை ஏமாத்தி தெரிஞ்ச நான். ஆனா இப்ப வசனத்தின்படி நான் உணர்வடைகிறேன். ஆமென். நான் சாப்பிடாட்டிலும் கடனை கட்ட வேண்டாம். ஆமென். நான் உடுப்பு போடாட்டிலும் கடனை கட்ட வேண்டாம். ஆமென். யாரும் என்ன குற்றப்படுத்த கூடாது. ஆமென். அப்படி உணர்கிறவன் அல்லேலூயா. அவன் விசுவாசம் பிரியோசனம். அவன் விசுவாசம் பிரியோசனத்தை கொடுக்கும். அவன் விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. என்ற தினேசு எப்ப கை தட்டுதோ அப்பதான் விசுவாசம் பிரியோசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. வசனத்தை கேளுங்க, கேட்கிறது மாத்திரமல்ல உணர்வடையுங்க. ஆமென். உணருங்க. ஆமென். நீங்க யார்? யார் நீங்க? நான் யார் தெரியுமா? இல்ல, நீங்க யார்? யார்? சுயாத்தா, நீ யாரம்மா? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கையை தட்டி பாடுவோமா? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. யார் நீங்க? சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் யார்? தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கிற நீங்கள் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். சிலுவை ரத்தம் உங்கள் மேல இருக்குது, சிலுவையின் ஜெயக்கொடி உங்கள் மேல இருக்குது. 5-6 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் ஜெபிக்கிற ஒரு வாலிப சகோதரி, அந்த வாலிப சகோதரி ஒரு சகோதரன் காதலிக்க கேட்ட பொழுது, இது உண்மையா நடந்த சம்பவம், அவள் காதலிக்க ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகவே அவன் என்ன செய்தான்? இங்க எங்கட மல்லாவிட தொடர்பட்ட கதையை நான் சொல்லுகிறேன். யாராவது நிரூபிக்க வேண்டும் என்றால் அந்த சகோதரி உங்களுக்கு நான் காண்பிப்பேன். சகோதரியை காதலிச்சவனை காண்பிப்பேன். ஆனா கேட்டு அவனை குடும்பங்களை குலைச்சு விடக்கூடாது. அங்கே அவன் போய் என்ன செய்தான்? அந்த மந்திரவாதிட்ட போய் அந்த மயக்கத்தை, அந்த வசியத்தை அவன் செய்யும் பொழுது, ஹல்லேலூயா, ஒரு கட்டத்திலே அந்த வசியம் பண்ணுகிறவர் அடியாளம் போட்டு சொன்னாராம், இந்த பிள்ளைக்கு ஒன்றும் பலிக்காது, ஏனென்றால் இந்த பிள்ளை இதுக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நீங்க யார்? நீங்க யார்? நான் இயேசுவின் பிள்ளை. நீங்க யார்? நீங்க யார்? இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் பிள்ளை சொல்லாதீங்க ஐயா, நான் போடுங்க ஐயா. நீங்க யார்? நீங்க யார்? மயூரண்ட வாயிலிருந்து வரலையே, நீங்க யார்? இயேசுவின் பிள்ளை. அடே தனியா சொல்லடா, நான் என்று சொல்லடா. நீங்க யார்? நான். நானா? நான் இயேசுவின் பிள்ளை. நான் இயேசுவின் பிள்ளை.
நான் இயேசுவின் பிள்ளை. என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பா. உங்களுக்கு தெரியுமா, மோசே மலையில செத்து போட்டார். செத்த மோசே அடக்கம் பண்ண ஆட்கள் இல்ல. வேதம் சொல்லுது கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார். அல்லேலூயா. பொடி அடக்கம் பண்ணுகிற வேலை கூட கர்த்தர் நமக்காக செய்வார். கையத்த மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பொடியை கொண்டு போய் எரிக்கிறவனை யாரும் கண்ணால கூட பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு கொஞ்சம் சாராயத்தையும் காசையும் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையா இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்வார். ஆமென். தன் பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்வார். ஆமென். தன் பிள்ளையின் புனம் அனாதை புனமாய் போக அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நீ விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அதை நீ விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த திருச்சபை எழுப்புதல் அடையும். ஆமென். இந்த திருச்சபை எழுப்புதல் அடையும். ஆமென். அற்புதங்கள் நடக்க. ஆமென். அதிசயங்கள் நடக்க. ஆமென். குருடர்கள் பார்ப்பார்கள். ஆமென். செவிடர்கள் கேட்பார்கள். ஆமென். உடவர்கள் நடப்பார்கள். ஆமென். கருத்தர்கள் மனம் திரும்புவார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நீ விசுவாசிக்கிறாயா? ஆமென். நீ விசுவாசிக்கிறாயா? ஆமென். நல்ல நிலம் 100 மடங்கு பலன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே நிலம் சிலது என்ன பலன்? 60. சிலது 60. அது 100 கொடுக்க முடியல. எத்தனை கொடுக்குது? 60. சிலது 30. நீங்க 30 60 வேணாமையா? 100. ஆமென். 100. ஆமென். கர்த்தருக்காக முழு பலன், ஆமென். முழு வல்லமை, ஆமென். முழு அபிஷேகம், ஆமென். முழு ஆசீர்வாதம். ஆமென். விசுவாசம். ஆமென். விசுவாசம். ஆமென். விசுவாசம். ஆமென். நெஞ்சில கை சொல்லுங்க. விசுவாசம். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் விசுவாசம் படம் பார்த்தவனே பாங்க. விசுவாசம் படத்தை சொல்றாரு ஆண்டவர். பாஸ்டர் இல்ல. விசுவாசம். ஆமென். பைபிள் விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க பைபிள் விசுவாசம். பைபிள் விசுவாசம். சொல்லு பைபிள் விசுவாசம். பைபிள் விசுவாசம். பிரியோசனமா இருக்க வேணும். ஆமென். பிரியோசனமா இருக்கணும். என்ன செய்யணும்? வசனத்தை கேட்க வேணும், உணர வேணும். அதான் விஷயம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் பிரியோசனமா இருக்கணுமா? வசனத்தை என்ன செய்யணும்? கேட்க வேண்டும், கேட்க வேணும், உணர வேண்டும். வாய்க்குள்ள போய்க்குள்ள போட்டுக்கொண்டு போகும்போது பொயில காம்பு வச்சிருப்பீங்களே, அதெல்லாம் டொய்லெட்டுக்குள்ள போட்டுட்டு போங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதாவது கெட்ட குணங்கள் இருக்குமே, அதெல்லாம் கரடி விட்டுட்டு போங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா விசுவாசம் பிரியோசனமா இருக்கும். ஆமென். இன்னும் உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளையே கீரியும் பாம்பு மாதிரி இருக்கிறீங்களா, அதை விட்டுட்டு போங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. போய் எந்த அளவுக்கு வருத்தீங்களோ அந்த அளவுக்கு நேசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த அளவுக்கு எதிர்த்தீங்களோ அந்த அளவுக்கு நேசிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசத்தை கனப்படுத்துவா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்க போறோம், எழும்பிட்டு ஜெபிக்க போறோம். இப்ப இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ரைட். இப்ப விதை பலன் கொடுக்குது. அந்த விதையாகிய இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 33 வருடங்கள் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 33 வருடங்கள் வாழும் பொழுது 3.5 வருஷம் உபதேசம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 3.5 வருஷத்துல 12 பேரை தன்னோட இருக்கும்படி கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. 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 எவ்வளவு சந்தோஷம் அந்த ஊழியக்காரருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு அப்படி பாக்கியம் கிடைக்காதா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏசப்பா கடவுளோட இருக்கிற அனுபவம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் குளிக்கிறதை பார்க்க முடியும். ஆமென். அவர் நித்திரை கொள்றதை பார்க்க முடியும். ஆமென். அவர் சிரிக்கிறத பார்க்க முடியும். ஆமென். அவர் கோபப்படுறத பார்க்க முடியும். ஆமென். கடற்கண்ணால பார்க்கிறத பார்க்க முடியும். ஆமென். அவர் எப்படியெல்லாம் என்ன செய்யறாரோ அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. கையை சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே ஒரு சீடனுக்கு அதை விட ஒரு அதிகமான பாக்கியம். யாரு? யோவான். சொல்லுங்க. யோவான். இவர் சின்ன பிள்ளை. சிலர் சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில ஊழியத்துக்கு எடுக்க கூடாது. யோவான் சின்ன பிள்ளை. அவர் அம்மாவோட படுத்து படுத்து பழகி ஊழியத்துக்கு வந்த பிறகு அவருக்கு யாற்ற நெஞ்சிலையும் படுக்காட்டி என்ன வராது? நித்திரை வராது. அப்ப ஆண்டவர் என்ன செய்தாரா? படடா நெஞ்சில படடா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க எப்படி இருந்திருக்கு அந்த இடம்.
ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு ஒரு பக்கம் வாசல்ல கிடப்பார். ஆண்டவரே, பாம்பு பூச்சி வராபடிக்கு நான் வாசல்ல கிடக்கிறேன், நீங்க உள்ளுக்கு கிடவுங்க. அப்படியே சுத்தோர சிடல கிடப்பாங்க. அந்த இடத்துல ஜோவான் போய் ஏசப்பான்னு நெஞ்சில தலை வச்சு படுத்திருப்பார். அந்த இடத்துல நம்ம ஆள் அல்லேலூயா, அல்லேலூயா. மிஸ்டர் ஜூதாஸ் அல்லேலூயா, அவரையும் எங்க படுத்தாரு தெரியா, கட்டாயம் கிட்டதான் படுத்திருப்பார். அல்லேலூயா. சிலவள ஆண்டவருக்கு பேன் பார்த்து விட்டுருப்பார், ஆண்டவருக்கு கால் பிடிச்சு விட்டுருப்பார், சிலவள ஆண்டவருக்கு தண்ணி ஊத்தி கொடுத்திருப்பார். கடைசியா விசுவாசம் என்னவா போயிட்டது? பிரயோசனம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. என்னவா போயிட்டது? தூக்கு போட்டு செத்து போட்டான். ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாசம் பிரயோசனமாக இருக்கவன். ஆமென். அழிஞ்சு போகாத, கர்த்தருக்கு உயிர் கொடுப்பா. ஆமென். அப்படியே சிலுவையில கொண்டு போய் அவர் அறையிறாங்க. சிலுவையில அறையும் பொழுது இந்த சீடங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் 2 கள்ளங்களுக்கு கிடைக்குது. கைவிரல் காட்டுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க 2 சொல்லுங்க 2. அந்த 2 கள்ளனும் நானும் நீங்களும் தான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இந்த 2 கள்ளர்களுக்கும் பாக்கியம் கிடைக்குது. என்ன? ஒரு ஆள் வலது பக்கம், இன்னொரு ஆள் இடது பக்கம், ஆண்டவரோட சிலுவையில மரிக்கிற பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இவங்க 2 பேரும் நல்லா நெருக்கமா இருக்கிறாங்க. சரீர பிரகாரமா இயேசுவின் ரத்தத்தை பார்க்கிற பாக்கியம், அந்த ரத்த வடில் மணக்கிற மனத்தை உணர்கிற பாக்கியம், தண்ணி தாகத்தில் அவருடைய உதடு அடிக்கிற சத்தத்தை கேட்கிற பாக்கியம், இறுதி நேரத்தில் என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீர் என்று அவர் கதறுகிற அந்த ஜெபத்தை கேட்கிற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிறது. அதன் மத்தியிலேயும் ஒருவன் என்ன செய்கிறான்? தந்த விசுவாசத்தை பிரயோசனப்படுத்துகிறான். என்ன சொல்லுகிறான்? அப்பா, என்ற பாவத்தை மன்னியப்பா, சொர்க்கத்தில் எனக்கு வழியத்தாப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில நீ கேட்கவனும் தேவனே, என் பாவத்தை மன்னிச்சு என் விசுவாசத்தை பலப்படுத்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அந்த விசுவாசத்தை பிரயோசனமாய் மாற்றினார். ஆனால் பக்கத்திலே இருந்து மற்றவனை போல எல்லா அனுபவத்தையும் பெற்று அவன் கடைசியில் என்ன சொல்லுகிறான்? நீ கடவுள் என்றால் நீ முதல் இறங்கு, அடுத்ததா என்னையும் இறக்கு. உலக கவலை ஏன் இறங்க வேணும்? இறங்கி திரும்ப களவெடுக்க வேணும், திரும்ப கொள்ளையடிக்கவனும், தின்னவனும், குடிக்கவனும், அனுபவிக்கவனும். தின் குடி சா, இதுதான் அவனுடைய மந்திரம். அவனுடைய விசுவாசம் என்னவாய் போயிட்டது? பிரயோசனம் இல்லாமல் போயிட்டது. ஆனால் என்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் இன்றைக்கு பிரயோசனப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.